எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சுக்கிர பகவான் ஆதரவாக இருக்கிறாரு. அதனால் அடிமனதில் இருந்து வந்த சிறிய சிறிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதியில் வாங்கி போட்டியிருந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான முன் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மாதங்களும் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக விவகாரங்களில் சுமூகமாக முடிவுகள் வருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்களும் ஒரு சிலர் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சகோதர வகையில் சிறிய சிறிய செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும். வீடு மனை வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து கொண்டு வாங்குவது ரொம்ப நல்லது. 5வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேணும். அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் கண்காணிப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுக்க நல்ல லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஜெயித்து காட்ட எலுமிச்சை பழம் தானமாக அளிக்கலாம். காது கேட்காதவங்களுக்கு உதவுவது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது அமோகமான பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். விசாகம் 4ஆம் பாதம். புத்திக்கும் யுத்திக்கும் பொன்னுக்கும் புகழுக்கும் காரணனான குரு சக்திக்கும் வலிமைக்கும் காரணனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. பிறக்கும் பங்குனி மாதம் இதுவரை இருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் ராசிநாதன் இணைகிறதுனால வேலைப்பளு அதிகரிக்கும். முயற்சியில் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத நெருக்கடிகளும் சந்திக்க வேண்டி இருக்கும். ஒரு செயலால் லாபம் என்றாலும் அடுத்த செயலில் அதற்கு எதிர்மாறான நிலைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால உங்களோட வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்துவது ரொம்ப நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு முயற்சியிலுமே ஈடுபட வேண்டாம். முடிந்த வரைக்குமே புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லது. உடலும் மனதிலும் எதிர்பாராத நெருக்கடி சலிப்பு அசதி தோன்றக்கூடும். அப்படின்னாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பொருளாதார முன்னேற்றை உண்டாக்குவார். வருமானத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் முயற்சிக்கேற்ற வருமானத்தையும் வழங்குவாங்க. லாபஸ்தானத்தின் மீது சூரியன் ராகுவின் பார்வையும் பதியறதுனால அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத பணவரவும் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி பெறும். பெண்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேணும். பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. பணியாளர்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் நெருக்கடி இருக்காது. பணியாளர்கள் வழக்கம் போல் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேணும். புதிய முயற்சி இந்த மாதத்தில் வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பரிகாரமாக நவகிரகத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பாக தான் இருக்குது. கர்மகாரகனான சனி பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தனித்துவமான திறமை இருக்கும். எந்த ஒன்றையுமே செய்து முடிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாததை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அலைச்சலும் அதிகரிக்கும். உடல்நிலையில் எதிர்பார்த்த சங்கடங்களும் தோன்றும். முயற்சிகளை எந்த அளவுக்கு மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். குரு பகவானோட பார்வையின் ஜீவஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் உண்டாகிறதுனால தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப விருத்தியாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கும். பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சூரியன் இணைகிறதுனால பிள்ளைகள் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் தோன்றலாம். நீங்கள் சற்று சூழ்நிலைகள் உருவாகும். சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிகளின் எண்ணம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு பணியில் கூடுதல் கவனம் தேவை. லாபஸ்தானத்தில் சூரியன் ராகுவின் பார்வை உண்டாகிறதுனால சமாளித்து விடுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பணத்தேவை பூர்த்தியாகும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல திறமையும் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் நிம்மதியும் நிலவும். விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்து இழுபறியாகும். அரசியல்வாதிகள் முயற்சியானது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது ரொம்ப சிறந்தது. பரிகாரமாக நரசிம்மரை வணங்கினால் சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்துக்காரத்தை பொறுத்தவரையிலுமே கல்விக்காரனான புதன், சகோதர இரத்த யுத்தகாரனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலுமே யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும்னு சொல்லப்படுது. மற்றவங்க எதிர்பார்க்காத செயல்களை செய்து வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் உங்களோட நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் விரும்பத்தக்காத செயலில் ஈடுபட்டு அவப்பேறு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும். நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அப்படின்னாலுமே சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் யோகத்தை வழங்க இருக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வரவுகளும் அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்களா வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி செவ்வாயால் ஆரோக்கியத்தில் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு சூரியனால் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் உருவாகும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தால் விருப்பம் அனைத்துமே நிறைவேறும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எதிர்பார்த்த வரவை உண்டாக்குவதுடன் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து விடுபடுவீங்க. குருவின் பார்வையினால் தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யும். குடும்பத்திலையும் நிம்மதியும் பணவரவும் உண்டாகும். வேலைப்பளு அதிகரித்தா அப்படின்னாலுமே எதிர்பார்ப்பு நிறைவேறும். உழைக்கும் இடத்துல மதிப்பும் உயரும். பெண்கள் பிள்ளைகளின் மீது குடும்பத்தின் மீதும் அக்கறை செலுத்துவது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையை ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுத்தால் சங்கடம் இல்லாமல் போகும் லைஃபு. பண நெருக்கடி அனைத்துமே விலகக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே சாணக்கியத்தானாக செயல்பட்டு தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. எதிர்பார்த்த பொறுப்பும் உங்கள் கையில் வந்து சேரும். விவசாயிகள் பணியில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்து பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் கவனமுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பரிகாரமாக குலதெய்வத்தை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். இந்த மாதமானது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடம் உங்களோட செல்வாக்கும் உயரும். உங்களோட செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழி பிறக்கும் மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரையாக நிறைவேற்றக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. உங்களோட நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. பெற்றோர்களோட ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழவும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே குறையும். லாபமும் அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கி மனதில் உற்சாகமும் தோன்றக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணங்கள் அனைத்துமே திரும்பவும் உங்களோட கைகளுக்கு வந்து சேருவதில் தாமதமும் ஏற்படும். அப்படின்னாலும் புதியதாக யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். உத்தியோகத்தாரர்கள் பொறுத்தவரையிலுமே பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை காண முடியும். சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றாகலாகி செல்வாங்க. மேலதிகாரிகள் சற்று பாரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலுமே சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலுமே பணியாற்றும் திறனும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தில்
துவாங்க. கட்சியில் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பார்க்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். உங்களோட பெயரும் புகழும் உயரும். இந்த வீடியோவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.